குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, இப்போது நம்ம ஒரு கார் ஓன் பண்ணுறோம். அது உங்கள் ட்ரீம் காராகவும் இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின காராக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காரை நம்ம தெரிஞ்சோ தெரியாமையும் சில தவறுகள் செய்யும்போது உங்கள் காரோட லைஃபே கம்மியாகிறதுக்கு சில சான்சஸ் இருக்குங்க மக்களே. அந்த மாதிரி ஒரு தவறுகள் நம்ம அதாவது தெரியாமே செய்கிறோம். ஆஸ் அ கார் ஓனராகவும் சரி, ஆஸ் அ கார் யூஸராகவும் சரி, சில சின்ன சின்ன தவறுகளை நம்ம தெரியாமே செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நம்ம காரோட லைஃப்பும் சரி, உங்கள் காரோட குவாலிட்டியும் சரி கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது என்ன தவறுகள், அதை எப்படி திருத்திக்கலாம். ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸை வச்சு எப்படி உங்கள் காரோட குவாலிட்டியும் காரோட லைஃப்பையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மக்களே. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இப்போது கார் யூசர்ஸாக இருக்கட்டும், கார் ஓனர்ஸாக இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய 10 காமனான மிஸ்டேக்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ அதில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார் வீல் அலைன்மெண்ட்டுங்க. வீல் அலைன்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த வீல் அலைன்மெண்ட்டை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ இதுக்குன்னு போட்டிருக்கேன், வித் டெமோவோடு இருக்குது. நான் உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ வீல் அலைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, உங்களோட கார் வீல் இருக்குங்களே, அது கரெக்டான டைரக்ஷன்லேயோ கரெக்டான ஆங்கிள்லேயும் இருக்குதாங்கிறது செக் பண்ணுறது தான் வீல் அலைன்மெண்ட்டு. இது எப்போ பண்ணணும்னா, எவ்ரி 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் பண்ணணுங்க. இது பண்ணலாம் என்ன நடக்கும்னா, உங்களோட டயர் லைஃபு ரொம்பவே கம்மியாகும், சீக்கிரமாகவே தேயறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிற காரு, சில கார் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸாக போகும். அது ஒரு மாதிரி ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு நெக் பெயினும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரே சைடு இழுத்துக்கிட்டு போகும்போது இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி சைட்லேயே போகும்போது ஸ்ட்ரைட்டாக போகிற காருக்கும் ஒரு மாதிரி கோணையாக போகிற காருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதனால் ஃபியூல் கன்சப்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுன்னா, ரெகுலரான டைம் இன்டர்வல்லையோ 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸு கண்டிப்பாக உங்களோட காருக்கு வீல் அலைன்மெண்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்குங்க, புது காராக இருந்தால் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டிக்கலாம், அதுக்கப்புறம் வீல் அலைன்மெண்ட் பார்த்துக்கலாம், இல்லை டயர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துக்கலாம், இல்லை சஸ்பென்ஷன் மாற்றும் போது பார்த்துக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. அடுத்தது இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது, அதாவது சர்வீஸ் பண்ணுறது, இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். சில பேர் ஆயில் சர்வீஸ் பண்ணாமே ரொம்ப ஓட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஏன் இன்ஜின் ஆயிலை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைமோ இல்லை ஒரு கிலோமீட்டர் தாண்டியோ வண்டி ஓடும்போது அந்த ஆயிலோட தன்மை கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் பாசிபிள், அதுதான் உண்மை. ஆயிலோட லைஃப் போச்சுன்னா உங்கள் இன்ஜினுக்குள்ளே ஆகிற ட்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லூப் கிடைக்காம போயிடும். ஸோ இன்ஜின் ஆயிலை கரெக்டான டைமில் மாற்றுங்க. அதே மாதிரி கரெக்டான இன்ஜின் ஆயிலை யூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் சர்வீஸ் சென்டரில் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் காரை சர்வீஸ் விட்றீங்கன்னா அது பரவாயில்ல, அவங்களுக்கு கரெக்டான இன்ஜின் ஆயில் தெரியும். இப்போ வெளியில் அதாவது நம்ம தேர்ட் பர்சன் கிட்ட வண்டி சர்வீஸ் கொடுக்கும்
இருக்கும்போது நீங்கள் கரெக்டான இன்ஜின் ஆயில் தான் போடுறாங்களா அப்படின்ட்டு ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியிலையும் வந்து 10,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி இன்ஜின் ஆயில் மாற்றணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நான் என்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னா, 10,000 வரைக்கும் போகாமல் அதுக்கு முன்னாடியே ஒரு 9,000 8,500 அந்த மாதிரி மாற்ற பாருங்கள். இன்னுமே வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இன்ஜினுக்கு. அதே மாதிரி காரோட ஸ்மூத்னஸும் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து யூஸ் பண்ண பாருங்கள் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூயல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ரீமியம் ஃபியூயல் போட்டால் நல்லா வந்து கார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்ஜின் நல்லாயிருக்கும், நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான ரைட் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வந்து கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. இது சில இடத்துல வந்து உண்மையாகவும் இருக்கலாம், சில இடத்துல அது வந்து ஒரு மித்தாகவும் இருக்கலாம். ப்ரீமியம் ஃபியூயல் அப்படின்னா இது வந்து சில ஹை எண்ட் கார்ஸ்க்கு ஒத்து போகும். இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து ஒரு நார்மலான கார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்கள் நார்மல் ஃபியூயலே போடலாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து ப்ரீமியம் ஃபியூயல் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன மாதிரி டைப் ஃபியூயல் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. நான் வந்து நம்ம காருக்கு நார்மலான ஒரு ஃபியூயல் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எந்த பெட்ரோல் பங்க்கில் எந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் நம்ம ஃபில் பண்ணுறோங்கிறது முக்கியம். இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த கம்பெனி ஓன்டு, அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போது டேரெக்டாக அந்த கம்பெனி, அதாவது இப்போ பாரத் பெட்ரோலியம் வந்து டேரெக்டாக வச்சுருப்பாங்க ஒரு அவுட்லெட்டு, அங்கே வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து அவங்க வந்து நல்ல ஒரு தரமான ஒரு ஃபியூயல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நான் எங்கே ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மோஸ்ட்லி வந்து ஜியோவில் தான் ஃபில் பண்ணுவேன். ஜியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே அந்த அவுட் ஸ்டேஷன்லாம் போகும்போது எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் கிடைக்கிறத நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபியூயல் குவாலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது மக்களே. ஸோ அங்கே தான் வந்து நான் மோஸ்ட்லி வந்து இப்போ அவுட் ஸ்டேஷன் போகிறதா இருந்தாலும் சரி, ஃபியூல் வந்து கொஞ்சம் நான் அதிகமாக போடுறது, அதாவது ஃபுல் டேங்க் பண்ணுறதாலும் சரி, ஜியோவில் தான் வந்து ஃபில் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லோ ஃபியூயலில் ஓட்டுறதை கம்மி பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 40%, 25% கீழே போகும்போது ஃபியூயலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபியூயல் ரீஃபில் பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டேஷ்போர்டில் இருக்கிற லைட்ஸ் அண்ட் வார்னிங். இப்போ வந்து எப்போவுமே வந்து உங்கள் டேஷ்போர்டில் வந்து என்ன லைட் எரியும், வார்னிங் லைட்னா என்ன அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலாக உங்கள் மேனுவல் புக்லேயே போட்டிருப்பாங்க. இன்ஜின் லைட் இருக்கும், கூலிங் காயில் லைட் இருக்கும், ஸோ ஏபிஎஸ் லைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் லைட் வந்து எது வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது, ரெகுலராக ஆன் ஆகாமல் இருக்குது, திடீர்னு வந்து சில நாள் வந்து அது ஆன் ஆகலாம், அது வந்து சும்மா எரியலைங்க, ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. முதல்ல அந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆகி ஒரு இன்ஜின் லைட்டோ, ஒரு கூலிங் காயில் லைட்டோ, இல்லை ஒரு ஏபிஎஸ் லைட்டோ க்ளோ ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்கள் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு அது என்னன்னு செக் பண்ணுங்கள். அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அது வந்து பெரிய ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு பிரபலமான யூடியூபரோட ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவரும் வந்து நம்ம XL6 தான் வச்சுருக்காரு, எர்டிகா மாதிரியே. அவரதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் லைட்டு க்ளோ ஆகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஏன் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க, ஏன் வந்து அதை கண்டுக்காமல் விட்டுறாங்கன்னு தெரியல. இன்ஜின் லைட் எரியுதுன்னா எதனா ஒரு மால் ஃபங்க்ஷன் இருக்கலாம், எதனா ஒரு இன்ஜினில் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிடுங்க டக்குன்னு. இப்போ சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் சென்டரில் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனை வச்சு நிறைய செலவு பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆக்கிறது உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புவரான ஒரு டிரைவிங் ஹேபிட்ஸுங்க. இப்படி சொல்லும்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து இப்போ ஹைவேஸில் போகுதுன்னு வச்சிங்களேன், சிட்டி உள்ள ஓகே, ஹைவேஸில் போகும்போது கிளச் மேலேயே கால் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கிளச் மேலே கால் வச்சுக்கிட்டே ஓட்டும்போது அது வந்து நிறையவே என்ன சொல்கிறது, தேயறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சீக்கிரமாகவே மாற்றுற மாதிரி வந்துடும் கிளச் பிளேட்ஸை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஹைவேஸ் போகிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பெடல் வச்சுருப்பாங்க நீங்கள் கால் வைக்கிறதுக்குன்னு. சில காரில் வந்து இருக்கும், அது கிளச் பக்கத்துலேயே வந்து சின்னதாக வந்து ஒரு பெடல் மாதிரியே இருக்கும். ஸோ அதில் வந்து கால் வச்சுட்டு ஓட்ட பாருங்கள். அதே மாதிரி சடன் பிரேக்கிங்கு,
தேவையில்லாத பிரேக்கில் அடிப்பாங்க, டப்பு 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 டப்புன்னு. நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய நீங்கள் என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. தேவையில்லாமல் பிரேக் அடிக்கிறது, ஒரு ஸ்மூத் ரைடே இருக்காது. அதே மாதிரி தேவையில்லாமல் டக்குன்னு சடன் ஸ்பீடு எடுக்கிறது, சடன் ஆக்சலேஷன் கொடுக்கறது. இப்போ ஒரு சிக்னலில் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க, ஜென்டலாக ஒரு ஸ்பீடு, அதாவது ஜென்டலாக ஒரு பிக்கப்பு எடுக்கிறது எப்படி இருக்குது. சில பேர்லாம் ஃபுல் ஆக்சிலேட்டர் அமுக்கி சடன் பிக்கப்பில் போகிறது. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் காரோட இன்ஜினுக்கு தாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து உங்கள் கார் லைஃப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டக்குன்னு பிரேக் அடிக்கும்போது பிரேக் பேட்ஸ் தேஞ்சு அதையும் சீக்கிரமாக மாற்றுற அளவுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டோம். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்மூத்தான ரைடு வந்து வச்சுக்கோங்க, ஒரு ஜென்டிலான ஒரு ட்ரைவு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா காரை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். என்ன சொல்கிறது, ஒரு லாங் லைஃப் வரும். ஒரு கார் வந்து ஒரு 15 இயர்ஸ் அப்படி வருதுங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். உங்களோட மெயின்டெனன்ஸ் பைசாவையும், அதாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கரெக்டான டயர் ப்ரெஷருங்க. டயர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட காரில் கண்டிப்பாக என்ன டயர் ப்ரெஷர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னீங்கன்னா டிரைவர் சீட்டோட டோரில் இருக்குங்க. டோர் கிட்ட இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் மக்களே கரெக்டான டயர் ப்ரெஷரு. இப்போ நீங்கள் அதிகமாக வைக்கும்போது, ஸோ நம்ம காரில் வந்து ஃப்ரண்ட்டில் 32வும் பேக்கில் வந்து 38ம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் 32 வைக்காமல் ஒரு 35 வைக்கிறேன், இல்லை ஒரு 34 வைக்கிறேன் அப்படின்னா ட்ராக்ஷன் கம்மியாகும். அதாவது டயருக்கும் ரோடுக்கும் இருக்கிற அந்த உராய்வு தன்மை கம்மியாகும் போது நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது சில நேரத்தில் ஸ்கிட்டாகி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி க்ரிப்பு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஒரு ஏர் ப்ரெஷரை நீங்கள் டயரில் கொடுங்க. இன்னும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, சரி இன்னும் கம்மி பண்ணிட்டா நல்ல ட்ராக்ஷன் கிடைக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. இன்னும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 32லேருந்து நம்ம ஒரு 28, 29 வைக்கும்போது டயரோட சைட் வால் இருக்குங்களே, அது வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா மடியுது, அதாவது கம்மியாகுது. கம்ப்ரஸ் ஆகும்போது அந்த டயர் வால்ஸ் அதெல்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கரெக்டான டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுங்கள், டயர் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து காரை வந்து ஓன் பண்ணுறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் டயரில் வந்து காற்றை செக் பண்ணாமல் இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. எவ்ரி 10 days ஒன்ஸோ இல்லை ஒரு 2 weeks ஒன்ஸோ டயரோட ப்ரெஷரை நீங்கள் செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் இப்போ வந்து நிறைய டயர் இன்ஃப்ளேட்டர், ஸோ அதை வந்து ஓன் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி பீரியட் எங்கேயாவது போய் நம்ம வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரு காற்றை ஃபில் பண்ணி கிட்ட இருக்கிற பஞ்சர் ஷாப் போயிட்டு நம்ம பஞ்சர் போடுற அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் வாங்கி மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டான டயர் ப்ரெஷரில் காரை மெயின்டைன் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ணுறது காரை. ஸோ ஓவர்லோடுங்கிற போது இப்போ நம்ம காருக்கு 7 பேர், 7 சீட் கெப்பாசிட்டினா கரெக்டாக 7 பேரை ஏற்றுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தானே, எக்ஸ்ட்ரா குழந்த தானே, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் காரில் வந்து ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் இன்ஜினுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, ஏன்னா ஓவர்லோடில் இருக்குது, வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 5 பேர் போக வேண்டிய காரில் 6 பேர்லாம் போவாங்க, 7 பேர்லாம் போவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி போகிறதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஓகே. ஸோ ரெகுலராக போகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு போயிட்டு வந்துடலாம், இங்கே கிட்ட தானே அப்படின்னா அது ஓகே. ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கார் இன்ஜினுக்கு ரொம்பவே இது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். முக்கியமாக உங்கள் ஷாக் அப்சர்வர், உங்கள் சஸ்பென்ஷனு, இதெல்லாம் வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓவர் வெயிட்னால அது ரொம்ப அதோட வேலபிள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டக்குன்னு நீங்கள் ஒரு கல் மேலே ஏற்றி இறக்கிட்டிங்கனாலே முடிஞ்சுது. சிலது வந்து லாக் ஆகிடும் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா.
ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு இப்போது வந்து 7 சீட்டர்னால் 7 பேர் ஏற்ற பாருங்கள். கரெக்டான லக்கேஜை வந்து கேரி பண்ண பாருங்கள். ஓவர் வெயிட் வேண்டாம், அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து காரோட பேட்ரிங்க. கார் பேட்ரின்னு சொல்லும்போது இதுவும் எவ்ரி ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை நீங்கள் அவுட் ஸ்டேஷன் எங்கேயா போக போகிறீங்க, லாங் ட்ரைவ் எங்கேயா போக போகிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பேட்ரி ஷாப் இருக்குங்க பார்த்தீங்களா, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ்க்குள்ளே தான் அது செலவாகும். ஒன்றும் இல்லைங்க, சில பேர் வந்து அந்த பேட்ரியை வந்து செக் பண்ணாமே விட்டுருவாங்க. உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாகி பேட்ரியோட செல்ஸ்லாம் போயிட்டு பேட்ரி வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தானே போட்டேன், இப்போ தானே நான் வாங்கினேன், இப்போ தான் 1 இயர்க்குள்ளே தான் ஆகுது நான் வாங்கி அப்படின்ட்டு நிறைய இதுவாகுது. சில பேட்ரிஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ தான் வாங்கினீங்கன்னா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆனால் ஏதாவது ஒரு வெளியூரில் போயோ இல்லை ஒரு ஹைவேஸில் போயோ காரை நிறுத்திட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாமல் பேட்ரி வந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுங்க. ஸோ அதனால் ரெகுலரான பேட்ரி செக்கப்பு, அதாவது இப்படி வச்சுக்கோங்க, ஒரு 20 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இல்லை ஒரு 1 மந்த்க்கு ஒன்ஸ் வந்து பேட்ரி ஷாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியை செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டு, அதாவது டிஸ்டில் வாட்டர் இருக்கும், அது வந்து லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி கரெக்டான சார்ஜ் ஆகுதா, கரெக்டாக அந்த ஆல்டர்னேட்டர்லேருந்து பேட்ரிக்கு கரண்ட்டு வருதா, இதெல்லாம் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணும்போது நம்மளுக்கு கவலை கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸில் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார் வாஷிங். கார் வாஷிங் சொல்லும்போது வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸோ வந்து கார் வாஷிங்கை கண்டிப்பாக பண்ணுங்கள். வெளியில் கொடுக்கலனாலும் நீங்களே வந்து காரை வந்து வாஷ் பண்ண பாருங்கள். ஏன் வந்து சொன்னோன்னா, இப்போ வந்து ஒரு மழையில் போயிட்டு வரீங்க, நிறைய வந்து காரில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெலாம் தேங்கியிருக்கும். அதாவது இடுக்கலெல்லாம் வந்து நிறைய மண் தேங்கியிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே விடும்போது நிறைய வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கார் வாஷ் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க, தண்ணி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு. கரெக்டான மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை யூஸ் பண்ணி கார் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப வெயிலில் வந்து காரை வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது, வெயிலில் வாஷ் பண்ணும்போது டக்குன்னு தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி கார்குள்ளேயே, அதாவது எவாப்ரேட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்கும்போது கார் வந்து துரு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சன்ஷேட்லேயோ இல்லை ஒரு க்ளோஸ்டு இடத்துலையோ இல்லை ஒரு மரத்துக்கு அடியிலையோ வந்து காரை வந்து வாஷ் பண்ண பாருங்கள். டைரக்ட் சன்லைட்டில் பண்ணாதீங்க. அதே மாதிரி கரெக்டான ஷாம்பு போடுங்க. இப்போ நம்ம தலைக்கு போகிற ஷாம்புலாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. pH லெவல் வந்து இதுக்கு வேறு, நம்ம போடுற ஷாம்புக்கு வேறு. ஸோ கரெக்டான கார் ஷாம்புவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்களே வந்து கார் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுனாலும் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது சர்வீஸ் சென்டரில் கொடுத்து வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் அண்டர் சேர்ஸ்லலாம் வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது அவங்க வந்து ஜாக்கில் வச்சு ஏற்றி அண்டர் சேர்ஸில் வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ கீழே இருக்கிற மண்ணெலாம் கூட வந்து க்ளீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு வாஷிங் டைப்பில், அதாவது கரெக்டான ஒரு டைமில் கண்டிப்பாக காரை வந்து வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் காரோட பாடியை வந்து துரு பிடிக்காமல் கொஞ்சம் பெயிண்ட்டையும் சொல்கிறேன், பெயிண்ட்டும் வந்து கரெக்டான டைமில் வந்து நீங்கள் பாலிஷ் கூட பண்ணலாம். இப்போது நிறைய டோர் ஸ்டெப் பாலிஷ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுவும் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் காரை வந்து நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து கார் லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக மக்களே, நம்ம கார் ஓனர்ஸோ கார் யூசர்ஸோ பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? ரெகுலரான சர்வீஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது. இப்போ ஒரு ஆயில் சர்வீஸ்னா ஒரு 10,000 கிலோமீட்டரு. இப்போ நீங்கள் சில கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 கிலோமீட்டரை ஓட்ட மாட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 இயருக்கு 10,000 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க, இல்லை 2 இயர்ஸ்க்கு 10,000 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களாம் இருக்காங்களே. அந்த மாதிரி இருக்கும்போது ஆயிலுக்குன்னு
ஒரு லைஃப் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த்துக்கு ஒன்ஸு நீங்கள் மாற்றுறதுக்கு மேனுவல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரு 6 மந்த்துக்கு 10,000 கிலோமீட்டர் ஓடலனாலும் சரி, அந்த 6 மந்த்துக்குள்ளே மாற்றுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபில்டர்ஸு, அதாவது கேபின் ஃபில்டராக இருக்கலாம், ஆயில் ஃபில்டராக இருக்கலாம், ஏர் ஃபில்டராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வெளியில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இப்போ ஏர் ஃபில்டரே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது, இதை வந்து நம்ம ஏர் பிடிச்சி, அதாவது அதை வந்து ஏர் வந்து ஸ்பீடாக அடித்து அதில் இருக்க டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு திருப்பியும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தப்பை பண்ணாதீங்க எப்போவுமே. ஒன்ஸு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் மாற்ற பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன சொல்கிறது, கரெக்டான இன்டர்வலில், கரெக்டான டைம் பீரியடில் அதை மாற்றினீங்கன்னா உங்கள் காரோட இன்ஜினும் சரி, உங்கள் கார் லைஃப்பும் சரி நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கார் ஓனர்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டாப் 10ன்னே சொல்லலாம். காமனாக யூஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸு. இது வந்து சில பேர் தெரிஞ்சும் பண்ணியிருப்போம், சில பேர் தெரியாமல் ஒரு அலட்சியமாக அப்படி கூட விட்டுருப்போம். இந்த மாதிரி இந்த டிப்ஸ்லாம், அதாவது இந்த காமன் மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் தவிர்க்கும்போது உங்கள் கார் லைஃப் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் கார் லைஃப்பை நல்லா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது நீங்கள் கார் ரீசேல் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரீசேல் வேல்யூவாக வாங்கலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது சில தௌசண்ட்ஸ்லேருந்து லேக்ஸ் வரைக்குமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 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 மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லவபிள் காரு, அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆசைப்பட்டு வாங்கின காரை வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் சீக்கிரமாக வந்து அதில் லைஃப் போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யார் கார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வந்து நம்ம கார் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.